சமீப நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய தவறான உபதேசங்கள். எங்களுக்கு இயேசு முக்கியம் இல்ல, தேவைப்பட்ட அந்த இயேசுவையும் தூக்கி எறிவோம். சபையில் இருக்கிறவர்களை பாதிக்கக்கூடிய அல்லது சபையில் இருக்கிறவங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சில போதனைகள் இந்த நாட்கள்ல எழும்பி சபையில் இருக்கிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறத நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், நம்ம கவனித்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்து இன்னைக்கு சபைகள் பாதுகாக்கப்படுவதற்கு சபையில இருக்கிறவங்க நம்ம இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நம்ம தெளிவாய் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் மனசுல இருக்கும், அதாவது கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்ம நம்புறோம். அப்படிதானே? கடவுள் ஒருவர் தான் நம்ம நம்புறோம். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் யெகோவாவை தேவன் என்று ஜனங்கள் எல்லாரும் யெகோவா தேவனை ஆராதித்தார்கள் என்று நாம பரிசுத்த வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். அது நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்புல கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்க. இப்ப அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து வராரு. தீர்க்கதரிசிகளினுடைய முன்னறிவிப்பின்படிதான் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வராரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்தப்போ இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறாரு. சொல்லும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி சொல்லி தராரு. அந்த பிதா யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாரு? சிலுவையில் தொங்கும் போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் ஒரு தேவனை கூப்பிடுகிறாரு. அப்ப அந்த தேவன் யாரு? இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா சில காரியங்களுக்குள்ள நமக்கு சில கேள்விகள் வருது, சில குழப்பங்கள் இருக்குது. வெளியில இருக்கிறவங்க அறியாம அதை செய்யறாங்க. இப்ப நமக்கு நம்பிக்கை இருக்குது, அதை பற்றிய தெளிவு இருக்கு. ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல அதை குறித்த வசனங்களின் வழியாக ஒரு தெளிவான காரியத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதலாவது இந்த அடிப்படை உபதேசங்கள். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்முடைய வேதாகமம், நம்ம கைகள்ல இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம், இது தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு இந்த புஸ்தகத்தை எழுதினார்கள். கிட்டத்தட்ட 1600 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்கள், வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், ஆனால் ஒரே கருத்தை மையப்படுத்தி அவர்கள் எழுதினதை நம்ம இங்க அறிஞ்சிருக்கிறோம். இந்த வேதம் தேவ ஆவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த வேதாகமம் குறைவற்றது. அல்லேலூயா. இது குற்றம் இல்லாதது, குறைவில்லாதது, தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் தெளிவாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? பைபிளை நம்மளே அப்படின்னா இந்த நாட்கள்ல நாம எப்படிலாம் இந்த மாதிரி தவறான போதனைகள், வசனம் படிக்கிறவங்ககிட்ட இருந்து இப்படிப்பட்ட தவறான போதனைகள்லாம் வருது என்பதை நம்ம கவனிச்சு நம்ம சற்று கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த தவறான உபதேசங்கள் என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்றேன். பாருங்க, யெகோவா சாட்சிகள் என்று ஒரு குரூப் இருக்கு. இவங்க முழுவதும் என்ன சொல்றாங்கன்னா, யெகோவா தான் தேவன் அப்படி சொல்றாங்க. பைபிள்ல யெகோவா தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் யெகோவா. சில இடங்கள்ல அவரை எலோகிம் என்று அழைக்கிறார்கள், சில இடங்களில் எல்ஷடா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார், சில இடங்கள்ல எல் ரோயி என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். யெகோவா இரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ரூவா, யெகோவா ஷிக்கேனு, யெகோவா ஒஷேனு. அப்படி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எத்தனை பேர் வேணாலும் அதெல்லாம் காரண பெயர். அவர் என்னென்ன செய்கிறார் என்பதை பொறுத்து காரண பெயர்களாக அவைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, அமைஞ்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப புதிய ஏற்பாட்டுல வரும்போது இயேசு கிறிஸ்து, இது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது.
பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. எபிரேய மொழியில யெகோவா என்று சொல்லப்பட்டது. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் அந்த யெகோவாவை பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் கூரியோஸ் என்கிற வார்த்தை, கர்த்தர் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கு கூரியோஸ் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியில கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யெகோவாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையும் இயேசு கிறிஸ்து எபிரேய மொழியில் யெஷுவா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குரியோஸ் என்கிற வார்த்தையும் கர்த்தர், இதுவும் கர்த்தர், யெகோவா என்பதும் கர்த்தர் என்றுதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் தேவனை அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடாம யாவே என்று அவரை அழைத்தார். அல்லேலூயா, யாவே என்று சொன்னார், பெயர் சொல்லல. அதனால கர்த்தர் என்று என்ன செய்யப்பட்டார், அவர் அழைக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அழைக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுமா. யெகோவா சாட்சிகள். அடுத்து பாத்தீங்கன்னா அறிக்கை இட்டால் எல்லாம் கிடைக்கும் என்று ஒரு குரூப். அறிக்கை இட்டால் எல்லாம் கிடைக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு தேவை இருக்குதா, ஏதாவது ஒன்று வேணுமா, உடனே நம்ம என்ன செய்தா போதும், வாயில அறிக்கை இட்டா போதும். உதாரணமா ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க, ரொம்ப பிடிச்சமான வீடு. அந்த வீட்டை போய் என்ன சொல்லணுமா, இந்த வீடு எனக்கு சொந்தமாவதாக, அப்படி என்ன செய்யணுமா, அறிக்கையிடணும். அறிக்கையிட்டா என்ன ஆகுது, சொந்தமாக. அப்படி செய்யலாமா? ஆண்டவர் என்ன சொன்னார், பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? அப்ப இப்படி அடுத்தவங்களுக்கு உள்ளதை போய் இது எனக்கு சொந்தமாகட்டும்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. சத்தம் உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தவங்க பொருள் தேவன் நமக்கு தேவையானதை தருவார். நமக்கு என்ன வேணாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனா அதுக்காக போய் அறிக்கையிட்டா அப்படியே நடக்கும் அப்படின்னு ஃபுல்லா அப்படி அறிக்கையிட்டால் நடக்கும். மரணம் ஜீவன் ஆவியின் அதிகாரத்தில் இருக்கு. நான் வாழ்வேன்னு நம்ம அறிக்கை விட்டா வாழ்வோம். நான் போதும் கர்த்தாவே சாவேன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டியதான், சீக்கிரம் போய் சேர வேண்டியதான். அப்ப அறிக்கை இடலாம். ஆனா அதுதான் ஒரு போதனை என்று நம்ம யாருக்கும் அப்படி என்ன செய்யக்கூடாது, தவறான விதத்துல கற்றுத்தரக்கூடாது. அடுத்து 7ஆம் நாள் ஓய்வுக்காரர்கள். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் 6 நாள் வேலை செய்தார், 6 நாள் இந்த உலகத்தை படைத்தார், 1 நாள் ஓய்வு இருந்தார். அந்த ஓய்வு நாள் எதுனா அது சனிக்கிழமை தான். அதனால சனிக்கிழமை தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த ஓய்வு நாள்ல விறகு பொறுக்க கூடாது, சமைக்க கூடாது, ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப அது நமக்கு நியாயப்பிரமாணமா மாறி, நியாய பிரமாணத்தை ஆண்டவர் சிலுவையில் என்ன செய்தார், ஜெயித்தார். நியாயப்பிரமாணத்தின் சடங்காச்சாரங்கள் எல்லாம் ஜெயிச்சார். ஜெயிச்சுட்டு நம்ம இன்னைக்கு சபை கூடி வரோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளில் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நேரம் நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுது. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு நேரம், அது இந்தியாவில் வேற நேரம். அல்லேலூயா, ஒரே நேரம் இல்லை. எனவே நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்வு நாள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சில நாடுகள்ல வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள். எங்க அரபு நாடுகள்ல வெள்ளிக்கிழமை, அங்க உள்ள ஜனங்கள்லாம் வெள்ளிக்கிழமை தான் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, ஆராதிக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்துல சனிக்கிழமை ஓய்வு நாள், அங்க சனிக்கிழமை என்ன செய்யறாங்க, தொழுது கொள்றாங்க. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க ஒரு சடங்காய் நம்ம பார்க்காம அதை நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும் என்கிற நிலையில நம்ம பார்த்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். கரங்களை தலையில சொல்லும் அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா, மணவாட்டி சபை நாங்களே. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பரலோகத்துக்கு போகக்கூடிய 1,44,000 பேர் நாங்க தான். யெகோவா விட்னஸ் அவங்களும் என்ன சொல்றாங்க, அந்த 1,44,000 பைபிள்ல சொல்லி இருக்குதுல்ல, அந்த 1,44,000 பேர் அது யார் தான், நாங்க தான் யெகோவா விட்னஸ்காரங்க சொல்றாங்க. அடுத்து அதாவது 7ஆம் நாள் ஓய்வுக்காரர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க தான் அந்த 1,44,000 அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்து மணவாட்டி சபைக்காரங்க சொல்றாங்க, இல்ல இல்ல அந்த 1,44,000 பேர் நாங்க தான். இந்த 3 பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த 1,44,000 பேர். இல்லாட்டி 3 பேரும் சமரசமா பங்கு வச்சு என்ன செஞ்சுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம். ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களை என்ன செய்வேன், அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப மணவாட்டி சபை நாங்கள் என்கிற யெகோவா சாட்சிகள், அதாவது யெகோவா தான் தேவன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நாம பதில் கொடுக்கும்படியான சில காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14:28. நான்
நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் கேட்டீர்களே. என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நான் பிதா கிட்ட போறேன்னு சொல்றத குறிச்சு நீங்க என்ன படுவீங்க? சந்தோஷப்படுவீங்க. ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யெகோவா விட்னஸ்காரங்களாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு? என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறாருன்னு தானே சொல்றாரு. அதனால பிதாதான் பெரியவர், இயேசு கிறிஸ்து சின்னவர் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. இப்போ நாம பிலிப்பியர் புஸ்தகத்துக்கு வரலாம். எல்லாரும் பிலிப்பியர் புஸ்தகம் எடுத்துங்க, 2ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. இப்ப பாருங்க எப்படி சொல்லி இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கவனிக்கிறீங்களா? எல்லாருடைய கவனம் இருக்கா? அவர் யாரா? தேவனுடைய ரூபம். அவருக்கு எப்படி இருந்தாரா? சமமாய். தேவனுக்கு யாரும் எப்படிப்பட்டவரா? சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய ரூபம் தான் அவரு. ஆனா இப்ப யாருடைய ரூபத்துல வந்துட்டாரு? மனுஷ ரூபத்துல. எதுக்கு அப்படின்னா நம்மை சந்திக்க. நான் சொன்னனே, பாவத்தில் விழுந்து போன மனிதனை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி சுத்திகரித்து கழுவுவதற்காக அவரே இந்த உலகத்துக்கு என்ன வந்துட்டார்? மனிதனா வந்திருக்கார். அப்போ தேவனுடைய ரூபமா இருந்தவர் மனித ரூபத்திற்கு, மனித சாயலுக்கு அவர் மாறி மரண பரியந்தம். அவருக்கு மரணமே கிடையாது. கடவுளுக்கு மரணம் உண்டா? இல்ல. சாவு கிடையாது. சாவாமை உள்ள தேவன் நமக்காக அந்த மரணத்தை என்ன செய்கிறார்? அதாவது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசு என்னும் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் உடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைதட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லது. தேவனுடைய ரூபம், அவருக்கு சமமாய் இருந்தவர். லூக்கா 18:19 பாருங்களேன். லூக்கா 18:19 இதுல நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்ற. இது இயேசு தான் சொன்னார். அப்ப இந்த வார்த்தையும் அவங்க பிடிச்சுக்கிறாங்க. அவர் எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு தாழ்மைக்காக என்ன செய்யறாரு? மனுஷ சரீரத்தில் வந்து தாழ்மைப்படுவதற்காக. இப்போ நீங்க வந்து இப்போ யாராவது உங்களை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க தாழ்மை உள்ளவங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்னை விட அழகானவங்க எவ்வளவு பேர் உலகத்துல இருக்காங்க, நீங்க என்ன போய் சொல்றீங்க அப்படித்தானே? தாழ்மையா இருந்தா அப்படித்தானே சொல்லுவோம். அழகாவே இருந்தாலும், நம்ம நல்ல அறிவாளி, நல்லா படிக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் உங்களை பார்த்து நீங்க ரொம்ப அறிவா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப ஞானமா இருக்கீங்கன்னு சொன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் ஆண்டவர் கிருபையா தந்தது, என்னை விட ஞானம் உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, சாலமோனை விடையா நான் ஞானம், அப்படிதான் நம்ம பேசுவோம். இது தாழ்மை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை சாலமோனை விடவே ஆண்டவர் நம்மள ஞானமா என்ன செய்யலாம், மாற்றலாம். ஆனா தாழ்மை உள்ளவர்கள் எப்படிதான் பேசுவாங்க? அப்படிதான் பேசணும், திறமை இருந்து. அதே போல 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க.
1 கொரிந்தியர் 11:3. கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு தேவன் என்னவா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சபையை அவர் மூலமா என்ன செய்திருக்கிறார்? இங்க ஸ்தாபிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, எப்படி ஒரு கணவன் மனைவி அப்படி இருக்கிறாங்களோ அதே போல சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ அதாவது தேவன் அதாவது கிறிஸ்துவை விட பிதாவாகி தேவன் யாரு? அவர் தான் தலை அப்படின்னு என்ன செய்யறாங்க இன்னைக்கு யெகோவா விட்னஸ்காரங்க இது மாதிரி பேசுறத நம்ம கவனிக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் சுட்டி காட்டுறேன். அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. 15:28 பாருங்க. எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு எப்படி இருப்பாரு? கீழ்ப்பட்டு இருப்பார். அல்லேலூயா. இது அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதாவது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என் பிதா என்ன நினைக்கிறாரோ அதை தான் நான் செய்யறேன். நான் செய்யறது தான் பிதா சொல்றாரு, பிதா சொல்றது தான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு அந்த கருத்துல அவரு சொல்றாரு. அப்ப தேவனுடைய குமாரன் தேவனுக்கு என்ன செய்வார்? கீழ்ப்பட்டிருப்பார். அப்படின்னா அவர் கீழ்ப்படிந்தவராகி, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அப்படித்தான் சொல்லியிருக்கு. அப்ப இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் வந்திருந்ததுனால அவர் என்ன செய்கிறார்? பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். கவனிங்க. அடுத்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. கொலோசியர் புஸ்தகம் கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் அதரிசனமான தேவனின் தற்சுரூபமும். அல்லேலூயா. அப்படி தேவனை பார்த்தா, இவரை பார்த்தா தேவனை பார்க்க வேண்டியதே. இயேசு கிறிஸ்துவை பார்த்தா யாரை பார்க்க வேண்டியதில்லை? பிதாவை பார்க்க வேண்டியது. அப்படியே அப்படி தற்சுரூபம் அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். தொடர்ந்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப எல்லா சிருஷ்டிப்புக்கும் முந்தினவர் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா படைப்புகளை விட அவர் ஆதியிலே இருக்கிறார் என்பதை என்ன செய்யுது? சொல்லி இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சகலமும் அவர் மூலமாய் தான் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாயும் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. அப்ப அவர் தான் ஒரு சிருஷ்டித்தார்னு சொல்லிருக்கு. அப்ப சிருஷ்டிப்புக்கு ஆதியானவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது பாருங்க, சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர் என்றால் படைப்பெல்லாம் படைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். இந்த உலகத்துல படைப்புகள் எல்லாம் படைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிறது இந்த வார்த்தை அதை தப்பா புரிஞ்சுட்டு, ஓ இவர்தான் முதல்ல, இயேசு கிறிஸ்துவ தான் பிதா முதல்ல படைச்சார் போல அப்படி சொல்லியிருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சார். இயேசு கிறிஸ்துவ படைச்சார்னு எழுதியிருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தா அப்படிதான் எழுதியிருக்கு. அப்ப எல்லா சிருஷ்டிப்புக்கு முன்னாடி ஆதி தேவன் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் இருக்கார். சிருஷ்டிப்புக்கு முதற் பேரானவர் அப்படின்னா படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுமா. பாருங்க, இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். என்னவெனில் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி. ஆதி என்றால் தொடக்கம். அல்லேலூயா. அவருடைய எல்லா படைப்புகளுக்கும் அவர் யாரா இருக்கிறாரு? ஆதியா இருக்கிறார். ஆதி. அப்போ முதலும் முடிவுமானவர். அல்லேலூயா. அது ஆதின்னு சொல்றது அதை என்ன செய்ய முடியாது. அதை நம்ம அளவிடவே முடியாது. அதாவது அவர் எப்போ இருக்கிறார் சொல்றார், இருக்கிறவராக இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எல்லா படைப்புகளும் வர்றதுக்கு முன்னாடி ஆதியாய் அவர் என்ன செய்யறார்? இருக்கிறார். அவர் தான் ஃபர்ஸ்ட்.
அப்படின்னு சொல்றதுதான் இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துது. ஆனா இது கூட தப்பாய் மக்கள் என்ன செய்யறாங்க, புரிந்து கொள்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து தான் யெகோவா என்ற சத்தியத்திற்கு நான் ஒரு சில வசன ஆதாரங்களை சீக்கிரமா ஒரு 5 நிமிஷத்துல மட்டும் நான் வேகமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அப்புறம் மீதி உள்ளதை அப்புறம் அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். சரிங்களா? வாசிக்கலாம். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஒருத்தர் எடுத்துக்குங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருத்தர் எடுத்துக்குங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஒரு ஆளு, மத்தேயு சுவிசேஷம் 1:23. ஆதலால் தேவன் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1:23. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இந்த இடத்தை நல்லா கவனிச்சுங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் காண முடியாத இறைவன், நாம் காண முடியாத கடவுள், விண்ணுலகத்தில் இருக்கிற கடவுள், அதரிசனமான பார்க்க முடியாத தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் நம்மோடு இருக்கிறார். யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்து பாருங்க. இயேசு வல்லமை உள்ள தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:6. யெகோவா வல்லமை உள்ள தேவன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இப்ப அதை மட்டும் சொல்லுங்க. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். பாருங்க, நல்ல கவனிங்க. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அல்லேலூயா சொல்லுங்க. யாரா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அப்ப இந்த பாலகன் யாரு? அவர் வல்லமையுள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. அப்போ இயேசு கிறிஸ்து தான் யாரு? யெகோவா தேவன் தான். ஆனால் இந்த பூமிக்கு அவருடைய இன்னொரு அவதாரமா என்ன செய்திருக்கிறார்? அவரு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப அவர் தேவன் என்று இங்கே நாம் இந்த வசனங்களின் வழியாக அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை ஒருத்தங்க எடுத்துக்கங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை ஒருத்தர் எடுத்துக்கங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை ஒருவர் எடுத்துக்கங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை இன்னொருத்தங்க எடுத்துக்கங்க. இப்போ உடனே வாசிக்கிறவங்க 5ஆம் அதிகாரத்தில் 17, 18 வசனங்களை பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, புரியல? என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். நல்ல பிதாவும் கிரியை செய்கிறார், நானும் பிதா செயல்படுகிறார், நானும் செயல்படுகிறேன். தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொல்லி தன்னை தேவனுக்கு யாராக்கினார்? சமமாக்கினார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நான் தேவனுக்கு சமம்னு சொன்னாரா இல்லையா? சொல்லி இருக்கிறாரு. அதற்கான வசன ஆதாரம் என்ன செய்கிறது? இருக்கிறது. சொந்த பிதா. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குழந்தை அப்படி கிடையாது. இது அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்ல, தேவனைத்தான் அப்படி தேவனுடைய குமாரன் என்று இன்னொரு ஆழத்துவத்தை அப்படி சொல்றோம். அல்லேலூயா. ஏன்னா அவர் பிதா அங்க இருக்கிறாரு. இப்போ அவர் இந்த பூமிக்கும் மனிதனா என்ன செய்யறாரு? வெளிப்படுறாரு. பாபிலோனியர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய தாயாகிய செமிராஸ் அவங்க கையில வேட்டைக்காரனாகிய நிம்ரோத கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு காட்சி. இது அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதனால அந்த பாபிலோனிய பழக்க வழக்கத்தை அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம கிறிஸ்தவ சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து மரியாள் இயேசு கிறிஸ்துவ கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு சொரூபத்தை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அந்த நாட்கள்ல பெண் தெய்வதைகள் மக்களுக்கு விருப்பமா இருந்தது. ஆம்பளைங்களை தெய்வமா கும்பிடுறதை விட பெண்களை தெய்வமா கும்பிடுறத அவங்க ரொம்ப விரும்பினாங்க. ஏன்னா தாய் அப்படின்னு சொல்லி அதை அவங்க அப்படி வணங்குனதுனால, அம்மா அப்படி வணங்குனதுனால வர கிறிஸ்தவத்துக்குள்ள அவங்களும் மரியாள் இயேசு கிறிஸ்துவ கையில வச்சிருக்கிறது மாதிரி ஒரு சொரூபத்தை இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. பாபிலோனிய கலாச்சாரம் சபைக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அதே போல பண்டிகைகள் பாருங்க, மொட்டை அடிக்கிறது,
காது குத்துறது, கொடியேற்றுறது, தேர் இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், கடா வெட்டுறது, இதெல்லாம் இன்னைக்கு பண்டிகைகளாக மற்றவர்களை போல அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, அதையும் நம்ம சபைகளுக்குள்ள இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி இன்னும் அநேக வேதத்துக்கு முரண்பட்ட போதனைகள் இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன செய்யப்படுகிறது, கை கொள்ளப்படுகிறது. எனவே அதெல்லாம் நம்ம ஞானமாய் நின்று இந்த தவறான உபதேசங்கள் நம்மை தாக்கி விடாதபடி நம்ம மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி பிரியமானவர்களே, இந்த ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. இப்ப 10ஆம் அதிகாரம் எடுத்து வச்சிருக்கவங்க 30ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் வச்சிருக்கவங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் எடுத்து வச்சவங்க, நானும் பிதாவும் அல்லேலூயா சொல்லுங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பிதா வேற, நான் வேற இல்ல. நாங்க ரெண்டு பேரும் யார் தான்? ஒண்ணுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம தான் பைபிளின் அடிப்படையில புரிந்து கொள்ற விஷயம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருக்கு. ஆனா ஒரு கடவுளை தான் நம்ம கும்பிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இயேசுவை சொன்னாலும் யெகோவா தேவனையும் என்ன செய்யறோம் சொல்றோம், அவர் உள்ளதான் மறைஞ்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யெகோவா தேவனை சொன்னாலும் இயேசு கிறிஸ்து உள்ளதான் என்ன செய்யறார், இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளதான் என்ன செய்யறார், இருக்கிறார். அப்ப இதுல ஒரு குழப்பமும் நமக்கு அவசியம் இல்லையே. பைபிள் படி அழகா தெளிவான வார்த்தைகள் சொல்லுது. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை வாசித்துருங்க. யோவான் அந்த 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. எது நிமித்தம் நான் உங்களை கல்லெறிவதில்லை? உன் நற்செயல்கள் நிமித்தம். நீ நிறைய நல்ல செயல்களை என்ன செய்யறப்பா இந்த சமுதாயத்துக்கு செய்யற, அதனால நான் உன்னை கல்லெறியல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருந்த நாட்களில் அவர் அநேக நன்மைகளை ஜனங்களுக்கு செய்தார். தேடி தேடி போய் கண்ணீரோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, மனமடிவோடு இருந்த மக்களை எல்லாம் தேடி போய் அவர்களுக்கு அற்புதங்களை, அடையாளங்களை செய்து, நன்மை செய்து சுற்றி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. குருடர்களுடைய கண்களை திறந்தார், செவிடர்களுடைய செவிகளை திறந்தார், முடவர்களை நடக்க வைத்தார், துக்கப்பட்டிருக்கிறவருடைய கண்ணீரை துடைத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப அநேக நன்மைகளை நீ நற்கிரியைகளை செய்ததுனால ஒன்ன பண்ணலப்பா. நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக, ஆமா என்னதான் சொன்னா, அப்ப இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறாரு. நான் தேவன் என்று அவர் சொன்னதை இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. அவன் தேவன் ஒருவர் இருக்கும்போது நீ எப்படி தேவன் சாப்ப, ரெண்டு தேவனான ஒரு குழப்பம் அவங்களுக்கு வந்துருச்சு. இல்ல, நான் தான் அவர். அல்லேலூயா. அத அழகா இன்னொரு வசனத்துல இப்படி சொல்றாரு பாருங்க. அதே 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 14ஆம் அதிகாரம் இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. பிலிப்புவே, அவன் கேட்கிறான், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று இயேசு கிட்ட இவ்வளவு நாள் சீடனா இருந்தவனே கேட்கிறான். ஆண்டவர் சொல்ல, பிலிப்புவே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவ்வளவு காலம் உன் கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பீம் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ பிதானாலும் குமாரனாலும் பரிசுத்த ஆவியானவர் என்றாலும் ஒண்ணுதான். அது 3 ஆழத்துவங்கள் கொண்ட ஒரே ஒரு தேவனை தான் நம்ம கும்பிடுறோம். நம்ம நிறைய தெய்வங்களை நம்ம வழிபடலை. ஆனா யெகோவா விட்னஸ்காரங்க, யெகோவா தான் தேவன், இவர் மனிதர்களை தேவன் ஆக்குகிறார்கள் என்று சொல்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து யெகோவாவுக்கு சமமானவர், நானும் பிதாவும் ஒன்று என்று அவர் அறிக்கை இடுகிறபடினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த குழப்பம் நமக்குள்ள வராம முழு மனதோடு, முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்பி நேசித்து அவருக்கு ஆராதனை செய்வோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய சபையில் நாம் கட்டுப்பட்டு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2வது ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.